வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனில் என்ன நடந்தது, வார் கேமுக்கு முன்னாடி நடக்கிற கடைசி ஸ்மேக்டவுன் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து சோலோ சிகாவா மற்றும் அவங்களோட பிளட்லைன் எல்லாருமே ஜாக் ஆஃப் ஆர்ட்டுவை ஆயுதப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாட போகிறேன். இந்த மேட்ச்சில் நீ ரொம்பவே பவராக சண்டை போடணும், இறக்கம் அப்படிங்கிறதே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்த நிக்கோடல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மேட்ச் வந்து ஒரு அட்வான்ஸ் மேட்ச்சு, அதனால் நீங்கள் யாருமே இன்றைக்கி வந்து பங்கேற்கக்கூடாது. ஜாக் ஆஃப் ஆர்ட்டு ஜே ஊசோ மட்டும்தான் சண்டை போடணும், உங்கள் எல்லாரையுமே நான் ரிங்கில் வந்து பேன் பண்ணி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சோலோ சிகாவை சொல்கிறாரு, நாங்கள் இருந்தாலாச்சு இவன் கொஞ்சம் மூர்க்கத்தனத்தை கட்டுப்படுத்துவான், நாங்கள் யாருமே இல்லாட்டாலும் ஜே ஊசோக்கு ஏற்படுற விபரீதத்தை நீங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்னிங் விட்றாரு. அதாவது நாங்கள் இருந்தாலாச்சு காயம் கம்மியாக தான் படும், நாங்கள் வேண்டாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, எதிர்பாராத அளவுக்கு பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து அவன் ஒத்தையாகவே சண்டை போட்டு நீங்கள் யாருமே ரிங்குக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஓஜி பிளட்டில் இருக்கிறவங்களும் வரக்கூடாது. ஒன்லி ஜாக் ஆஃப் ஆர்ட்டு ஜே ஊசோ மட்டும்தான் ரிங்கில் சண்டை போடணுமா. இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேட்சாக ஜே ஊசோக்கும் ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்கும் நடக்க போகுது. அண்ட் அன்னதான் இப்போது ஷோ ஆரம்பிச்சாயிருச்சு. மெயின் ஷோவில் பார்த்தீங்கன்னா ரியா ரெப்லே மற்றும் அவங்களுடைய வார் கேம் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. ஏன்னா லிவ் மார்கன், நயா ஜாக்ஸோடைய டீமை எதிர்த்து வார் கேமில் சண்டை போட போகிறாங்க. ரியா ரெப்லே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம், 5 பேரும் ரெடியாக இருக்கிறோம், நாங்கள் வந்து வார் கேமில் சண்டை போட்டு எங்களுக்கான அத்லட்டிக்கை ரெடி பண்ண போகிறோம், இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாம்பியன்ஷிப்பை நோக்கி தான் போக போகிறோம், அதனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்குறோம், ஒவ்வொருத்தரையும் ஓட விட போகிறோம், அலற விட போகிறோம், சாவடிக்க போகிறோம். அதுலேயும் யூஎஸ்கை பார்த்தீங்கன்னா நான் உனக்காக அகேன்ஸ்டாக அடுத்து சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் மற்றும் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. லிவ் மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா, பெய்லி நீ உண்மையிலேயே புத்திசாலிப்பா, ஏன்னா சொன்ன மாதிரியே வந்து நீ வந்து ஜாட்கார்களை அட்டாக் பண்ணிட்ட, எனக்கு நீ ஏன் ஜாட்கார்களை அட்டாக் பண்ணேன்னு தெரியும், ஏன்னா நீ இந்த வார்ட் கேமில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட, ஜேட்கார்களை அட்டாக் பண்ணால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும், அதுக்கு தானே ஜேட்கார்களை அட்டாக் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்போது டிஆர் ரிப்ளே மைக்கை பிடுங்கி, நீங்கள் நிறுத்துங்க, எங்கள் டீமுக்குள்ளே சண்டையை உண்டாக்கணும் அப்படிங்கிறத நினைப்பேன், மஸ்ட்டு மூடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் சரிப்பட்டு வராது, ரிங்குக்கு வந்து நேருக்கு நேராக ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடுங்க அப்படின்னு ரியா ரிப்ளே பேசுகிறாங்க. ரியா ரிப்ளே பாருங்களேன், தனக்கு இன்ஜுரியான அந்த எக்ஸ்ரேவே தன்னுடைய டிஷர்ட்டில் போட்டுட்ருக்குறாங்க. எம்மா இது கொஞ்சம் விகாராதமான அண்ணா தான் போல இருக்குது. அண்ட் லிவ் மார்கனும் சண்டை தானே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு வராங்க. அப்போது வா என்னம்மா இப்போவே சண்டை போடணும்னு நினைக்கியா, இல்லை இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது வார் கேமுக்கு சண்டை போட்டுக்கலாம், இப்போ நாங்கள் சண்டை போடலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ரியா ரிப்ளே, இல்லை எங்களுக்கு இப்போவே பொறுத்துக்க முடியாது, நாங்கள் அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன, சும்மா கிடக்கிற செக்யூரிட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை தடுத்து நிறுத்துகிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் வந்து இன்றைக்கி வார் கேமோடைய ப்ரிவியூவாக நடந்திருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் தி ஆண்ட்ராய்டேக்கும் சின்ஸ்கே நாகமுராக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. ஆண்ட்ராய்டே விஸ் சின்ஸ்கே நாகமுரா, இது ஒரு ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ஸ்கே நாகமுராவுடைய என்ட்ரன்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ WWE பார்த்தீங்கன்னா அவருடைய தீம் மியூசிக்லேருந்து எல்லாத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கலரை பற்றி பார்க்கணுன்னா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்லருக்கு ஏற்ற ஒரு டிஃப்ரெண்டான கலர் தான். ஒரு டிராகன் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம்னா இந்த ஷேடோ தான் அதிகமாக பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு கலர். அண்ட் சின்ஸ்கே நாகமுரா இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டையை வின் பண்ணிட்டார். வின் பண்ணது மட்டும் இல்லாமல் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக சர்வைவர் சீரீஸில் அவர் வந்து எலினேட் அகேன்ஸ்டாக மோத போகிறாரு. அதை நான் அகைன் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எலினேட் வந்து சின்ஸ்கே நாகமுராவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போது நான் ஆல்ரெடி போன வாரம் சொல்லியிருந்தோம்ல, போன ஸ்மாக்டவுன் டேப் பண்ணி வச்சுருந்தாங்க, அதாவது கருப்பு கலர் திரவத்தை எலினேட் முகத்தில் வந்து கொப்பளிச்சாருன்னு, அதே மாதிரி தான் நடந்திருக்குது. ஸோ அது என்ன லிக்விடுன்னு தெரில, எலினேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணே போன மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த மனுஷன் வாயில் தான் இந்த விஷத்தை வச்சுருக்கான்னு சொன்னார், வாயில் வச்சு ஒன்று ஆகாதவருக்கு முகத்தில் பட்டால் கண்ணு போயிட போகுது, இல்லை லாஜிக் படி நான் கேட்குறேன், கரெக்டு தானே. அண்ட் பேக் ஸ்டேஜில் தொமாசா சாம்பா தன்னுடைய டாக்டிக் பட்டனா ஜானிகா இருக்கணுக்கிட்ட, நமக்குள்ளே பிரச்சனை வருதுன்னா அது நீ தான் காரணம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டாக்டிக் டைட்டில் நோக்கி போவோம்,
நம்மளை தவிர்த்து நம்ம புதுசாக வந்தவங்கலாம் டாக் டீம் சாம்பியன் இருக்காங்க, நல்ல வாய்ப்பு எடுத்துருக்காங்க. நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம். நம்ம பாதியில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸோ அனதர் டீமோ அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு நமக்கு திறமை இருக்குது. நீ கொஞ்சம் பார்த்துட்டு அவங்க மேலே இறக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜானிக்கு இறக்கணும் யோசிக்கிறத பார்த்தா வில்லான்னு ஆயிரம் போல இருக்குதே. பார்ப்போம் வெயிட் பண்ணி. அண்ட் கெவின் ஓவன்ஸ் வந்து தான் மேலே எதுக்கு ரைட் இருக்குது, நான் எதுக்கு கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை ஒரு வீடியோவாக சொல்கிறாரு. இந்த நல்லா கேளுங்க மக்கா. அவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது டேட்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி 1, 2021 அப்போ நடந்த சம்பவம் இது. அப்போது ரோமன் ரெயின்ஸ் மற்றும் ஜே ஊசோ இவங்க 2 பேருமே சேர்ந்து கெவின் ஓவன்ஸை படாத பாடுபடுத்தியிருக்கிறாங்க. தண்டடம் எறாலேயே படாத பாடுபடுத்தி கெவின் ஓவன்ஸுக்கு பயங்கரமான இன்ஜுரியெலாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அண்ட் அந்த இன்ஜுரியெலாம் தாண்டி அகெயின் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஜனவரி மாதம் 31 ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா மோதிருக்காரு. ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக் எடுத்து கெவின் ஓவன்ஸ் மேலே மோதி கெவின் ஓவன்ஸை சாவடிக்க பார்த்துருப்பாரான். அதை நம்ம கெவின் ஓவன்ஸ் சொல்கிறாரு. அந்த சாவு பயத்துலேயும் மீறி நான் அவங்க கூட சண்டை போட்டேன். பட் ஆனால் அன்றைக்கி நான் வந்து தோற்று போயிட்டேன். நான் அதுலேயும் சும்மா விடலை. ரோமன் ரெயின்ஸை கதை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஜனவரி 2023 28 அகைன் மோதினேன். அப்போது எனக்கு நம்பிக்கை தகுந்த என் நண்பன் சாமி ஜெயனை வச்சே அட்டாக் பண்ண வச்சாங்க. பட் ஆனால் சாமி ஜெயன் என்னை காப்பாற்றுறதுக்கு வந்தான். அதனால் அவனையும் என்னையும் சிலுவையில் அறைய மாதிரி பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க. இப்போது இப்படிப்பட்ட ஒரு துரோகியை வீழ்த்ததுக்கு யாருமே இல்லை, ரோமன் ரெயின்ஸை அழிக்கிறதுக்கு யாருமே இல்லை நினைக்கும் போது தான் அமெரிக்கன் ட்ரீமாக நீ டபிள்யூபிள்யூக்கு வந்த 30 என்ட்ரன்ஸாக டபிள்யூபிள்யூ ராயல் ரம்பில் வந்து அந்த ராயல் ரம்பில் வெற்றி பெற்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நீ ரோமன் ரெயின்ஸை வீழ்த்துவேன்னு. எஸ், அதே மாதிரி சாம்பியனை நான் தோல் மேலே வச்சு கொண்டாடினேன். நீ எனக்கு ஹீரோ மாதிரி இருந்த. உண்மையிலேயே அமெரிக்கன் ட்ரீமாக நீ என் கண்ணில் தெரிஞ்ச. ஆனால் நீ ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்த பற்றியா மன்னிக்க மாட்டேனே. அப்போது உன் ட்ரீம் எல்லாம் சாம்பியன்ஷிப் மேலே தான், ரோமன் ரெயின்ஸ் மேலே இல்லை. என்னை அந்த பாடுபடுத்துனா நீ அவன் கூட சேர்ந்துருக்க பற்றியா, அதுக்கு தாண்டா உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்காக நான் இப்போ வந்துக்கிறேன். நீ அமெரிக்கன் ட்ரீம்னா நான் கனடியன் ட்ரீம். கனடியனுடைய ட்ரீம் என்ன அப்படிங்கிறத சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் காத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அஃபிஷியல் போஸ்ட் கார்டு இது தான் நல்லா இருக்குங்க. கோடி ரோட்ஸ்க்கும் கெவின் ஓவன்ஸ்க்குமான அந்த அஃபிஷியல் போஸ்ட் கார்டு இது டிவியில் போடுவாங்களான்னு தெரில, ஆனால் நல்லா இருக்குது. இந்த பழைய காலத்து கேம் மோட் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் டன் 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 அப்படின்னு சூப்பராக கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த போஸ்ட் கார்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நீங்கள் டிவியில் பார்க்கும்போது கோடி ரோட்ஸ்க்கும் கெவின் ஓவன்ஸ்க்குமான அந்த போஸ்ட் கார்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. போஸ்ட் கார்டுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம சம்மந்தப்படுத்திக்குவோம், அவ்வளோதான். கரெக்டு தானே? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸோடைய டைம்னா கோடி ரோட்ஸ் போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா கார்மலைஸாக சேலஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் கார்மலைஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, பிகாஸ் இந்த மேட்ச்சில் சிறு குழந்தைக்கு கூட தெரியும் யார் வெற்றி பெறுவான்னு. ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ட்ரீன் என அழைக்கப்படும் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்மலைஸை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் வந்து நல்லா இருந்தது. கார்மலைஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான மேட்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரும் சண்டை போட்ட விதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஹைஃப்ளை மூவ்ஸில் கார்மலைஸை அடிச்சிருக்கிறது யாருமே இல்லை போல இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக சண்டை போடுறாரு. விகோஷிட் இல்லாத குறைய அவர் தீர்த்து வைக்கார் போல இருக்குது. நெக்ஸ்ட்டு பைப்பர் ஈவன் வந்து உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான குவாலிஃபை மேட்ச்சில் பங்கேற்க வராங்க. அண்ட் பி ஃபார்ம் வந்து ஜாட்கார்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிஷின் மியாயம் இவங்க 3 பேருக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த உமன்ஸுக்கான நம்பர் 1 கண்டெண்டர் சாம்பியன்ஷிப். இது வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மிஷின் மியாயம் தான் ஃபைனலி வந்து செலக்ட் ஆகி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க டேரெக்டாக செலக்ட் ஆகல, ஃபஸ்ட்டு ரவுண்டில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. பெய்லிக்கும் மிஷின் மியாயமுக்கும் அடுத்தது ஒரு மேட்ச் நடக்கும், அதில் வின் பண்ணுறவங்க அடுத்து செலக்ட் பண்ணுவாங்க. செல்சி கிரீன் செலக்ட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டோர்னமெண்ட் நடக்கும், அதில் வின் பண்ணுறவங்க அடுத்து செலக்ட் ஆவாங்க, செல்சி கிரீன் கூட மோதுவாங்க. அண்ட் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேட்ச் நடக்க போது எலே நைட்டுக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே வந்து தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அந்த கருப்புலாம் விஷம் போட்டுட்டுல. ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கொடூரமான தாக்குதலாம் நிறைய பார்த்துட்டேன். ஷின்சுகே நாகமுரா நீ இதே மாதிரி தாக்குதல் ஏற்படுத்தினேன்னா கண்டிப்பாக அவனை இதை விட பயங்கரமாக அட்டாக் பண்ணுவேன். அண்ட் பீப்புள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்னு. LA Knight.
எனக்கு தான் வெற்றி, உனக்கு தோல்வி தாண்டா அப்படிங்கிறத சிம்பாலிட்டிக்காக நம்ம எல்ஐ நைட் வந்து சொல்லியிருக்காரு. சரி, எல்ஐ நைட் வந்து இதே கான்ஃபிடென்ட்டோட ஒரு அடுத்த பேப்பரில் இப்போ நடக்க போகிற வார் கேமில் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நாக்கமர வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்திருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பேக் ஸ்டேஜில் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஜேமு ஊசோ 2 பேரும் ஜே ஊசோவை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ வா சண்டை போட போகலாம் அப்படின்னு. அப்போ தான் அந்த இடத்துக்கு ஆடம் பிஎஸ் வராரு. சாரி, நிக்கோடல்ஸ், மேட்டோனோட ஜென்ரல் மேனேஜர். இந்த பாருங்கப்பா, இந்த மாதிரி உங்களை வந்து நான் ரிங் சைடு பேன் பண்ணியிருக்கிறேன், நீங்களும் பிளட் லைனில் இருக்கிற நீங்களும் வரக்கூடாது, அதே மாதிரி அந்த டீமில் இருக்கிறவங்களும் வரக்கூடாது. இது ஒன்லி ஜே ஊசோக்கும் ஜாக்கஃபாட்டுக்கும் தான். இதை நான் வந்து பிளட் லைன்ட்டையும் சொல்லிட்டேன், நீங்கள் ஓஜி பிளட் லைன் பார்த்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஜே ஊசோவை வழி அமைச்சு விட்றாங்க. ஸோ இப்போ ஜே ஊசோ விசஸ் ஜாக்கஃபாட்டு எந்த விதமான இன்டர்ஃபியும் இல்லாமல் நடக்க போகுது. இந்த மேட்ச் என்ன தான் ஒரு பயங்கரமான சண்டையாவோ அல்லது டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சாலும் எக்காரணத்தை கொண்டும் ஓஜி பிளட் லைனும் வரமாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட மாட்டாங்க. அண்ட் இன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்தது. சிஎம் பாங்கும் நம்ம ரோமன் ரெயின்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் பால் ஹேமனுடைய தலைமையில் பேசிக்கிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்னடா அது, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பால், நான் ஒரு ட்ரைபிள் சீஃப், நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா, இதுக்கு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக பார்க்காரு. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு சிஎம் பாங் வந்து, என்னப்பா வெயிட் பண்ணுற போல இருக்குது, எனக்கு இன்னும் நேரம் ஆன மாதிரி தெரில, எனக்கு இதுதான் கரெக்டான நேரம்னு தெரியுது. ரோமன், நிறைய விஷயங்கள் நம்ம பேசி இருக்க வேண்டியிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒன் டீமுக்கு ஜாயின் பண்ணுறேன்னா பார்லிமெண்ட்னால தான். அதுக்கு ரோமன் சொல்லார், நீ வந்து என் டீமில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பார்லிமெண்ட் ஒரு விஷயம் சொல்லார், ரோமன் இப்போ நீ நினச்சா கூட சிஎம் பாங் வந்து நம்ம டீமை விட்டு போக முடியாது. ஏன்னா இப்போ அவன் பிளட் லைனோடைய இன்டர்ஃபேல் ஆகிட்டான். இப்போ ஒரு வேளை இந்த டீமை விட்டு போனாலும் சோலோ சிக்காவா சும்மா வருவானா, சிஎம் பாங்கை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுவான், சிஎம் பாங்கு கூட தான் ஃபியூட் போவான். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்காமல் இருக்கணும்னா சிஎம் பாங் இப்போ நம்ம கூட இருந்து தான் ஆகணும், நம்ம வெற்றி பெற்று தான் ஆகணும். இந்த வெற்றி மட்டுமே அடுத்தடுத்து நாம் தனியாகவும் உறுதியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎம் பாங் என்ன சொல்கிறாருன்னா, பால் ஹேமன் கூட நான் நிறைய பேசியிருக்கிறேன், பால் ஹேமன் என்னோட அட்வொகேட், அவன் ஏன் கூட இருக்கிறவன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒன்று புரிஞ்சுக்க, நான் பால் ஹேமன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் இந்த வார் கேமில் வந்திருக்கிறேன், பால் ஹேமன்ட்ட தனியாக நான் ஒரு டீல் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் டீலு, ஏது டீலு, ரோமனுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. பாலையா, ஏதாவது எனக்கு வாயில் பால் ஊற்றுறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்காயான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி செக்மெண்ட் தான் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் அந்த பேட் பிளட் பேப்பரிக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்போது இது பண்ணியிருக்கிறாங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வார் கேம் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மெயின் ஈவென்ட் ஜஸ்ட் மீ ஊஸ் ஜே ஊசோ வெர்சஸ் ஜாக்கஃபாட்டு. ஜாக்கஃபாட்டுவை பார்க்கும்போது அள்ளுதுங்க, அவர் கும்பிட்டுட்டே வராரு, கும்புடு குருசாமி போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம கும்புடு குருசாமிக்கும் நம்ம ஜே ஊசோக்கும் பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்குது. கும்புடு குருசாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய முழு வீழ்ச்சியையும் தூக்கி போட்டு மிதிக்கார். ஆக்சுவலி இதில் ஆடம் பீஸ் வந்து தப்பு பண்ணிட்டார், சாரி நிக்கோலஸ் வந்து தப்பு பண்ணிட்டார். பிளட் லைன் இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்க மாட்டார். பிளட் லைன் இல்லாததுனால எவ்வளோ மூர்க்கத்தனமாக சண்டை போடுறாரு பாருங்களேன். சோலோ சிக்காவை கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, அவன் மூர்க்கத்தனமாக சண்டை போடுவான், நான் இல்லாட்டா அவன் அன்கான்சியஸ் ஆயிடுவானு. அந்த மாதிரி தான் செம்ம மூர்க்கத்தனமாக சண்டை போட்டு ஜே ஊசோவை ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஜாக்கஃபாட்டும் இன்றைக்கி வந்து ஜே ஊசோவை வின் பண்ணி ஒரு மூமெண்டம் க்ரியேட் பண்ணிட்டாரு. அட்வான்ஸ் மேட்ச்சில் இவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சரியான ஒரு ஹைப்னஸ் கிடச்சிருச்சு. அண்ட் அப்படியே கீழே இறங்கி பார்த்தா மேட்ச்சில் தானே இன்டர்ஃபியூ ஆகக்கூடாது, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வரலாம்ல, அப்போ அந்த இடத்துல சோலோ சிக்கா வந்து வா தம்பி அப்படியே கும்பிடு குருசாமிக்கு வந்து கட்டிப்பிடி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜாக்கஃபாட்டும் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை கட்டிப்பிடிக்கிறாரு. ஸோ ஏன் பிள்ளடா என்ன மாதிரி தான்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்போட இன்றைக்கி ஸ்மாட்டோனை முடிச்சிருக்கிறாங்க. இந்த வாரம் ஸ்மாட்டோனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது, ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்தது. நான் 10க்கு ஒரு 7 மார்க்கு கொடுப்பேன். உங்களுடைய ரேட்டிங்கை மறக்காமல் கான்பாஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வார் கேமுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? நாளைக்கு காலைல 4:30 மணிக்கு, சரிங்களா?